கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டிக்கு நடுவுல அடுத்த எம்ஜிஆர் யாரு அப்படின்னு ஒரு போட்டி நடந்திருக்கு. அப்படி ஒரு போட்டி நான் கேள்விப்படவே இல்லையே. அங்க பாருங்க, திருநெல்வேலியில தூத்துக்குடிக்கெல்லாம் விஜய் தேர்தல் பிரச்சாரத்துக்காக போனாரா? என்னது, விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தாரா? நீங்க என்னதான் தடை போட்டாலும் அவர் 4 ஊர்லயே 4 நிமிஷம் பேசாம போக மாட்டாரு. தடைகளை உடைச்சிட்டு வருவார். நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். அதான் தலைமை செயலாளர், டிஜிபி, உளவுத்துறை எல்லாத்தையும் மாத்துறாங்களே, அப்புறம் என்ன? சரி, என்ன விஷயம் அதை சொல்லுங்க. யார் அடுத்த எம்ஜிஆர் அந்த விஷயம் தானே. அதாவது திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி போகும்போது விஜயோட வண்டியை பாத்தீங்களா? எல்லாரும் துள்ளி குதிச்சு தாவுறாங்க, பறக்குறாங்க, பூத்தூவி வாழ்த்துறாங்க, மாலைகள் போடுறாங்க. தாவேக தலைவர் விஜய் எம்ஜிஆர் மாதிரி கருப்பு கண்ணாடி போட்டிருக்காரு. நோட் தட். அது வெயிலுக்கு கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு. எம்ஜிஆர் அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கீங்க. சரி, இதை நீங்க நம்பல. வேளச்சேரியில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பார்த்தேனே, மேலதாளம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்துச்சே. வேளச்சேரி தொகுதி வேட்பாளர் அசோக் எடப்பாடி பேசி முடிச்ச உடனே அவருக்கு எம்ஜிஆர் கண்ணாடி போட்டு எம்ஜிஆர் பாட்டியை கட்டி பிடிச்சி ஒரு போஸ்டர் ஃபேமஸா இருக்குமே, அதே மாதிரி எடப்பாடிக்கு கண்ணாடி போட்டு முத்தம் கொடுத்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓஹோ, கருப்பு கண்ணாடி போட்டா அவங்க எல்லாரும் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசுகள். இப்படித்தான் புதுசு புதுசா கிளப்பி விடுறீங்களா? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.